வணக்க மக்களே. ரயில்வேயின் ராக் ஸ்டார் டிக்கெட் எடுக்காத வித்தவுட் ஆசாமிகளை கதறவிடும் ரூபினா ஆஹிப். மத்திய ரயில்வேயின் பெண் டிக்கெட் பரிசோதகர் ரூபினா ஆஹிப் ஒரே நாளில் 150 டிக்கெட் எடுக்காத நபர்களிடமிருந்து ரூபாய் 45,000 அபராதம் வசூலித்து அசத்தியுள்ளார். மத்திய ரயில்வேயின் பெண் டிக்கெட் பரிசோதகர் ரூபினா ஆஹிப் இனாம்தார் ஒரே நாளில் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்த 150 பயணிகளிடமிருந்து ரூபாய் 45,000 அபராதம் வசூலித்து அசத்தியுள்ளார். மும்பை புறநகர் ரயில்கள் தான் உயிர் நாடியாக விளங்குகிறது. தினமும் 200க்கும் மேற்பட்ட மின்சார ரயில்கள் இயங்கப்பட்டு வரும் நிலையில் அதில் பலர் ஆயிரக்கணக்கானோர் பயணம் செய்து வருகின்றனர். இதில் சிலர் டிக்கெட் எடுக்காமல் பயணிப்பதும் ரயில்வேக்கு நஷ்டத்தை வழிவகுக்கும். இதனால் கடந்த பிப்ரவரி மாதம் பெண் டிக்கெட் பரிசோதகர் ரூபினா ஆஹிப் இனாம்தார் தீவிரமாக களத்தில் இறங்கினார். அதாவது அவர் மத்திய வழித்தடத்தின் ஒரே நாளில் டிக்கெட் இல்லாத 150 பயணிகளிடமிருந்து ரூபாய் 45,000 அபராதம் வசூலித்து அசத்தினார். இது தொடர்பாக மத்திய ரயில்வே வெளியிட்ட பதிவில், மும்பை கோட்டம் தேஜாஸ்வினி 2 பிரிவின் சேர்ந்த பயணம் சீட்டு பரிசோதகர் டிடிஐ ரூபினா ஆஹிப் இனாம்தார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும், அவர் மொத்தம் 150 முறையற்ற டிக்கெட் இல்லாத வழக்குகளையும் கண்டறிந்து டிக்கெட் பரிசோதனை மூலம் 47,705 வருவாயை ஈட்டியுள்ளார். இதில் முதல் வகுப்பில் டிக்கெட் இல்லாமல் பயணம் செய்த 57 பேரிடமிருந்து வசூலிக்கப்பட்ட 16,430 ரூபாய் தொகையும் அடங்கும். இது உண்மையிலேயே ஒரு ராக் ஸ்டார் செயல்பாடு என்று பாராட்டி வருகின்றனர். ஆகையால் அனைவரும் ரயில்களில் டிக்கெட் எடுத்து நாம் இந்தியாவை வளரச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மக்களே, இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் மக்களே.